நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்புல இன்று கர அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. காலையில இருந்து பாத்தீங்கன்னா படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல தனுஷ் அவர்களுடன் எஸ் ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம் அப்படின்னு பல மூத்த நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க. படமுமே நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்று வருது. ஆகையால படம் பாத்தீங்கன்னா 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. என்னதான் படத்துல பெருசாக பட்ஜெட் இல்ல அப்படின்னாலுமே படத்துடைய இசை, தனுஷ் அவர்களுடைய அசுர நடிப்பு அப்படின்னு அனைத்துமே படத்திற்கு மிகவும் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல அப்படின்னாலுமே படத்துடைய கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றதுனால பெரும்பாலான ரசிகர்களை இந்த படம் கவரும் அப்படின்ற நம்பிக்கை வகிக்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் அவர்களுக்கும் அவருடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யாவிற்கும் விவாகரத்தாகி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த நிலையில இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. யாத்ரா, லிங்கா. யாத்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது சினிமா நடிப்புல ஆர்வம் காட்டிட்டும் இருக்காரு. லிங்கா அவர்கள் அவருடைய பள்ளி படிப்பை பயின்று வராரு. சமீபத்துல யாத்ரா அவர்கள் பெரிதாக தனுஷ் அவர்களுடன் பொதுவெளிகள்ல காணப்படுறதில்ல. அவர் அப்பாவான தனுஷ் அவர்கள் மீது அதீத கோபத்துல இருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மிருணல் தாக்கூருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இடையே தொடர்புள்ளது அப்படின்ற செய்தி தான். இதற்கு தனுஷ் அவர்களுமே பெரிதாக விளக்கம் கொடுக்கல. அதுவே அவர் மீது விரக்தியை ஏற்படுத்திருக்கா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.